என்னடா டிஃபன் பாக்ஸ்க்கு கொடுத்து அனுப்புறது அப்படின்னு யோசிக்கிற எல்லா அம்மாக்களுக்குமே ஒரு சூப்பர் டூப்பரான ரெசிபி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். தேவையான பொருட்களை எடுத்துக்கங்க. 8 மணி நேரம் ஊற வச்ச காபூலி சன்னாவை ஒரு 1/4 கப் எடுத்துக்கங்க. இது கூட கொஞ்சம் தண்ணியை சேர்த்து ஒரு மீடியம் சைஸ் பொட்டேட்டோ உருளைக்கிழங்க இந்த மாதிரி 4 துண்டுகளாக வெட்டி அதையும் அந்த குக்கரில் போட்டு ஒரு 4 to 5 விசில் விட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கங்க. இப்போ 1/2 கப் அளவு ராகி மாவு, 1/2 கப் அளவு கோதுமை மாவு ரெண்டையும் எடுத்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கங்க. 2 தேக்கரண்டி அளவு நெய் அல்லது எண்ணெய் சேர்த்துக்கங்க. இது உங்களுடைய விருப்பம் போல் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சாஃப்ட்னஸ் வேணும்னா இன்னொரு கரண்டி கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கு மேலே வேண்டாம். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா முதல்ல கலந்து விட்டுட்டு தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்தி ஒரு சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிணைஞ்சு எடுத்துக்கலாம். இதுக்கு வார்ம் வாட்டர் இருந்தால் போதும். சாதாரண தண்ணியே உங்களுக்கு போதுமானது. கொதிக்கிற தண்ணியெல்லாம் தேவையே இல்லைங்க. பாருங்கள், இந்த மாதிரி சாதாரண தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து நல்லா டைட்டாக ஒரு சாஃப்டான ஒரு சப்பாத்தி மாவாக பிணைஞ்சு எடுத்துக்கணுங்க. கொஞ்சம் நல்லா தண்ணி கொடுத்துருங்க. இப்போ நம்ம யூஸ் பண்ணுற கோதுமை மாவை பொறுத்து தான் நமக்கு தண்ணி தேவைப்படும். உங்களுக்கு நல்ல பஞ்சாப் கோதுமை அந்த மாதிரி கோதுமை மாவாக இருந்தால் கொஞ்சம் தண்ணி எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணி இந்த மாதிரி சாஃப்டாக பிணைஞ்சு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட்டுக்கு விட்டுருங்க. இப்போ பாருங்கள், கொண்டக்கடலை நல்லா ஒரு 4-5 விசில் விட்டு வேக வச்சு எடுத்தாச்சு. இதை நல்லா இந்த மாதிரி உங்ககிட்ட மேஷர் இருந்தால் மேஷரில் மசிச்சு எடுத்துக்கங்க. ஒரு உருளைக்கிழங்கு நம்ம வேக வச்சுருந்தோம் இல்லைங்களா, அது எல்லாத்தையுமே தோல் நீக்கி எடுத்து அதையும் இந்த கொண்டக்கடலை கூட போட்டு நல்லா மசிச்சு எடுத்துக்க போகிறோம். நீங்கள் கைகளை பயன்படுத்தி கூட இது எல்லாத்தையும் நல்லா மசிச்சுக்கலாம். ஏன்னா இது எல்லாத்தையுமே நம்ம தோசைக்கல்ல போட்டு நல்லா குக் பண்ணி சமைச்சு தான் குழந்தைங்களுக்கு கொடுக்க போகிறோம். கண்டிப்பாக கெட்டு போகாது. இப்போ மசாலா பொருட்களை பார்த்துக்கங்க. இந்த மசாலா பொருட்கள் எல்லாம் ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. காரத்தை உங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். மிளகாய் தூள், அடுத்ததாக கரம் மசாலா, அடுத்ததாக மாங்காய் பொடி, ஆம்ச்சூர் பவுடர் அப்படின்னு சொல்வோம். இது இல்லாதவங்க எலுமிச்சஞ்சாறு சேர்த்துக்கலாம். அடுத்ததாக தேவையான அளவு உப்பு, வேக வச்சு எடுத்த பச்சை பட்டாணி, ஒரு பெரிய தேக்கரண்டி அளவுக்கு நிலக்கடலை பொடி, கடலை பொடியை சேர்த்துக்கங்க. அடுத்ததாக இதில் கொத்தமல்லி இலைகளை நல்லா பொடியாக அரிஞ்சு சேர்த்துக்கிறோம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா ஒன்றோட ஒன்று சேர்ந்து வர்ற மாதிரி கலந்து விட்டுக்கங்க. அப்போவே நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு கைகளை நல்லா சுத்தமாக கழுவிட்டு அதை வச்சே கூட ட்ரையான கையை வச்சு பிணைஞ்சிக்கோங்க. தண்ணி கொஞ்சம் கூட இல்லாத மாதிரி பார்த்துக்கங்க. அதுக்காக தான் நம்ம தண்ணி இஞ்சிறதுக்காக தான் நம்ம அங்கே நிலக்கடலை பொடியவே ஆட் பண்ணுறோம். இப்போ சமோசா செய்ய ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். நம்ம ஒரு சப்பாத்தி தேய்க்கிற அந்த கல் எடுத்துக்கங்க. அது மேலே கொஞ்சமாக எண்ணெய் தடவிக்கங்க. இப்போ நம்ம எடுத்துருக்கிற மாவு பார்த்துக்கோங்க. இந்த அளவுக்கு மாவு எடுத்து அதை இந்த மாதிரி வட்டமாக திரட்டிக்கங்க. இது ரொம்ப தின்னாகவும் இருக்கக்கூடாது, அதே நேரத்தில் ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது. அந்த சைஸில் நீங்கள் இப்போ நல்லா தேய்ச்சி எடுத்துட்டு உள்ளே இந்த மாதிரி ஃபில்லிங்கை வச்சு இந்த மாதிரி நல்லா பரப்பி விட்டுக்கங்க. எல்லா இடத்துலையும் அந்த ஃபில்லிங் இருக்கிற மாதிரி நல்லா அதை ஸ்ப்ரெட் பண்ணிக்கங்க. இப்போ அந்த மாவை மெதுவாக இந்த மாதிரி அழகாக ரோல் பண்ணிட்டு வாங்க. நீங்கள் அழகாக மாவு கரெக்டாக பிணைஞ்சிருந்தீங்க அப்படின்னா உங்களால் இந்த மாதிரி உருட்ட வரும். ஒன்று முதல்ல சின்னதாக செஞ்சு பாருங்கள். அதுக்கப்புறம் மாவோடைய பக்குவத்தை நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிட்டுங்க கூட அதுக்கப்புறம் அடுத்தடுத்ததாக நீங்கள் செஞ்சுக்கலாம். இந்த மாதிரி ஓட்டைகள் விழாத மாதிரி நீங்கள் பிணைஞ்சு போட்டுக்கங்க. பாருங்கள், இப்போ ஒவ்வொன்றா இந்த மாதிரி ஒரு கத்தியை வச்சு கட் பண்ணிக்கங்க. கொஞ்சம் உங்களுக்கு தேவை அப்படின்னா கொஞ்சம் பெரிய பீஸாக கூட நீங்கள் கட் பண்ணிக்கலாம். ரொம்ப அழுத்தம் கொடுத்து நீங்கள் கட் பண்ணாதீங்க. எல்லாமே கட் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு சின்ன சில்வர் கிண்ணத்தை வச்சு அதை மேலே நல்லா ப்ரெஸ் பண்ணி கொடுத்துட்டிங்கன்னா நமக்கு அழகான பின்வீல் சமோசாக்கான டோ ரெடி ஆயிடுச்சு உள்ள ஃபில்லிங்கோட. இதை நம்ம தோசைக்கல்லையோ அல்லது சப்பாத்தி தவாலையோ போட்டு அப்படியே 2 பக்கமும் நம்ம குக் பண்ணி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கான ஒரு ஸ்நாக்காகவும் ஈவினிங் நீங்கள் அதை கொடுத்துக்கலாம் குழந்தைங்களுக்கு, அல்லது லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியாகவும் இதை கொடுத்துக்கலாம். இதில் உங்களுக்கு ஸ்டஃபிங் பார்த்திங்கன்னா நிறைய வேரியேஷன்ஸ் கொடுக்கலாம். இதில் நம்ம உருளைக்கிழங்கு வேண்டான்னு நினச்சோம்னா ஸ்வீட் பொட்டேட்டோ ஆட் பண்ணிக்கலாம், அல்லது நீங்கள் பன்னீர் ஆட் பண்ணிக்கலாம். பட்டாணிக்கு பதிலாக நீங்கள் வேறு ஏதாவது ஒரு காலிஃப்ளவரோ அல்லது கேரட்டோ அதெல்லாம் கூட நீங்கள் கிரேட் பண்ணி குக் பண்ணி அதையும்
நெய்யும் ஆட் பண்ணிக்கலாங்க. பாருங்கள், இப்போ அது எல்லாத்தையுமே தோசை தவா மேலே போட்டாச்சு. ஹாட்டான தோசை தவாவில் கொஞ்சமாக கீ அல்லது ஆயில் எது வேணால் நீங்கள் சேர்த்துக்கலாம். நெய் அல்லது எண்ணெய் விட்டு அழகாக இந்த மாதிரி ஒரு சைடு குக் ஆனோடனே இன்னொரு சைடு ஃப்ளிப் ஆன் பண்ணி போட்டு விட்டுருங்க. அந்த சைடும் இது நல்லா குக்காய் வரணும். கரண்டியை வச்சு லேசாக அந்த தோசை திருப்பியை வச்சு லேசாக அமுத்தி அமுத்தி அப்படியே எடுத்திங்கன்னா அழகாக 2 பக்கமுமே ரோஸ்ட் ஆகி செம்ம ஃப்ளேவர்ஃபுல்லாக செம்ம டேஸ்டியாக இருக்குங்க. ராகி மாவை நீங்கள் சும்மா நினச்சிடாதீங்க, கோதுமை மாவும் ராகி மாவும் செம்ம காம்பினேஷனுங்க. இது செய்யறதுக்கும் சுலபமாக இருக்குது, அதே நேரத்தில் ரொம்ப நேரம் பசியும் தாங்கும் குழந்தைங்களுக்கு. அதே நேரத்தில் என்னென்ன காய்கறி அவங்க வேண்டான்னு சொல்கிறாங்களோ அது எல்லாத்தையுமே கூட நீங்கள் கிரேட் பண்ணி இதில் ஃபில்லிங்காக ஆட் பண்ணி இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா குழந்தைங்க எல்லா காய்கறிகளையும் அதே நேரத்தில் நம்மளுடைய மில்லட்ஸையும் நல்லா சாப்பிட ஆரம்பிச்சிருவாங்க. கண்டிப்பாக இந்த மாதிரி வித்தியாசமான ரெசிபிக்காக எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.